வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து திருச்சி மங்களன் மங்களுடைய தங்க மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்ற அந்த ஸ்கீமை பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. தங்க மகள் சேமிப்பு திட்டம் வந்து டீட்டெயில் சொல்லுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தங்க மகள் சேமிப்பு திட்டத்துல வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கு, நமக்கு வந்து எந்த அளவுக்கு இதுல சேர்றது மூலமா நமக்கு லாபம் கிடைக்குது அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உண்மையாவே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கீம். இத வந்து ஷார்ட்டா ஓடிஐ, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்னு சொல்வோம். நம்ம வந்து இப்ப நகை சீட்டு அப்படின்றப்போ மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கட்டிட்டே வருவோம். ஆனா இந்த ஸ்கீம்ல வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்ம ஒரே டைமா கட்டிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி வாங்குவோம். அதுதான் இந்த ஸ்கீமுடைய ஒரு பெனிஃபிட் நமக்கு. இப்போ ஒரு பல்க்கா ஒரு அமௌண்ட் இருக்கு அப்படின்றப்போ அத வந்து வேஸ்ட் பண்ணாம எப்படி வந்து இதில இன்வெஸ்ட் பண்ணலாம்? இது மூலமா எவ்ளோ நமக்கு லாபம் இருக்கு அப்படின்றத டீட்டெயில் எல்லாமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனல்ல வந்து நெறைய சேவிங்ஸ் ஸ்கீம் பத்தின டீட்டெயில் வந்து வீடியோவா போட்டிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இது கூடவே வந்து நெறைய பேர் வந்து மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய நகை கலெக்ஷன்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நெறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் வந்து சளி பிடிச்சிருக்கு. அதனால என்னால வந்து வாய்ஸ் ஓவர் குடுக்க முடியல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாமே குடுக்குறேன். இது கூடவே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி நகை கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே வந்து வீடியோல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அதையுமே எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். அ மங்களன் மங்களுடைய சிட்டு ஸ்கீம் பத்தின டீட்டெயில் எல்லாமே போட்டிருக்கேன். அதுவுமே செக் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து இப்ப தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்றப்போ, நம்ம வந்து கோல்டுல கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். அதோடைய பயன்பாடு என்ன அப்படின்றத பத்தி. கண்டிப்பா வந்து உங்களுடைய இன்கம்க்கு தகுந்தது மாதிரி கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து நமக்கு பின்னாடி வந்து ஃபியூச்சருக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து உங்களால முடிஞ்ச அளவுக்கு கோல்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அது எந்த நகை கடையா வேணா இருக்கலாம். உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நல்ல ஒரு தரமான நகைகள் விற்கக்கூடிய கடையில வந்து கோல்டு சிட்டு அப்படின்றது வந்து இருந்தது அப்படின்றப்போ, நம்ம வந்து அதில ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்து பணம் கட்ட ஆரம்பிக்கிறப்போ, நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா நகை வந்து சேமிக்க முடியும். கண்டிப்பா அத வந்து பண்ணுங்க. இப்ப இந்த வீடியோல வந்து திருச்சி மங்களன் மங்களுடைய தங்க மகள் சேமிப்பு திட்டம் வந்து பார்க்குறோம். அத பத்தின டீட்டெயில் பார்க்கலாம். திருச்சியில மட்டும் கிடையாது, சேலத்துலயுமே வந்து மங்களன் மங்கள் ஒரு பிரான்ச் இருக்கு. ஸோ சேலத்துல உள்ளவங்களுமே வந்து அந்த ஷாப்ல வந்துட்டு நகைச்சீட்டு போட்டுக்கலாம் அப்படின்றதுனால, இந்த டீட்டெயில் வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா அப்படி பண்ணலாம். இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரே ஒரு டைம் வந்து பணம் கட்ட போறோம். அது வந்து எப்படியெல்லாம் கட்டலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்ப இதுக்கு வந்து ஸ்டார்ட்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 10,000 அதாவது மினிமமா 10,000த்துல இருந்து மேக்ஸிமம் நீங்க எவ்வளோ அமௌண்ட் வேணா கட்டலாம். இதுல பணமா மட்டும் கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழைய தங்கம். இப்போ வந்து 18 கேரட்லாம் வந்து நெறைய பேர் வச்சிருப்போம் இல்லையா? நம்ம தாத்தா, பாட்டி குடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பயெல்லாம் வந்து மோஸ்ட்லி நம்ம 18 கேரட் தான் வாங்கியிருப்பாங்க. அந்த மாரி நகையெல்லாம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அதெல்லாமே குடுத்துட்டு மாத்திக்கலாம். அது கூடவே வெள்ளி பொருட்கள் வச்சிருக்கோம். நெறைய வெள்ளியில வந்து திங்ஸ் இருக்கு அப்படின்றவங்க அத வந்து குடுத்துட்டு, பழைய தங்கம், வெள்ளி எல்லாம் குடுத்துட்டு, அதோடைய மொத்த மதிப்புல நீங்க என்னைக்கு போயி இதுல ஜாயின் பண்றீங்களோ, அன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல 916 22 கேரட் கோல்டுல வந்து நமக்கு ஆட் பண்ணி குடுப்பாங்க. இப்ப வந்து ஒரு பழைய தங்கம், வெள்ளி எல்லாம் குடுக்குறீங்க. ஒரு ரூ. 1,00,000 வந்து அதுல அதோட வேல்யூ இருக்கு அப்படின்னாக்க, இன்னைக்கு மார்க்கெட் ரேட்ல அந்த 1,00,000க்கு எவ்வளோ தங்கம் கிடைக்குமோ, அத வந்து நமக்கு அந்த பாண்ட் மாரி போட்டு குடுப்பாங்க. நான் இது வந்து ஆல்ரெடி ஒரு சிட்டு வந்து ஓப்பன் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒருத்தவங்களுக்கு செய்முறை பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இப்ப திரும்ப வந்து இதுல நான் இன்வெஸ்ட் பண்ணல. கோல்டு சிட்டு தான் போட்டிருக்கிறேன். ஏன்னா நீங்க கேட்பீங்க, நீங்க வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த டீட்டெயில் வந்து சொல்றேன். அதுக்கடுத்து வந்து இதுல வந்து கேஷா கொண்டு போய் அதாவது பணமாவும் கட்டலாம். இல்ல டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்ல நெட் பேங்கிங் இந்த மாதிரி முறைப்படியும் நம்ம வந்து கட்டலாம். நேர்ல வந்துட்டும் கட்டலாம். இல்ல நம்ம வேற ஒரு ஊர்ல இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல இந்த மாதிரி கார்டு மூலமா கட்டிட்டும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். உங்களுக்கு இதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா கால் பண்ணி கேளுங்க. இதோடைய கால அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 11 மாசம். அதாவது 330 நாட்கள் இதோடைய மெச்சூரிட்டி பீரியடு. இதுல முக்கியமா நமக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டா இருக்குன்னு சொல்றது வந்து இதுல தான். செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. இந்த ஸ்கீம்ல வந்துட்டு நம்ம ஜாயின் பண்றோம் அப்படின்றப்போ, செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எதுவுமே நமக்கு
பே பண்ண தேவையில்ல. அது வந்து அந்த கடையே ஏத்துப்பாங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயம் இதுதான். ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். செய்கூலி சேதாரத்துல வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம வந்து வேஸ்ட்டா குடுத்துட்டுருக்கோம் அப்படின்றத வந்து நான் ஆல்ரெடி நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அமௌண்ட்ட வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்றதுனால, செய்கூலி சேதாரம் இல்லாத ஒரு ஸ்கீம் அப்படின்றது வந்து ரொம்பவே நல்ல விஷயம் இதுல. அதுக்கடுத்து வந்து 6 மாசத்துக்கு முன்பு, இது நான் ஏற்கனவே சொன்னது மாரி 11 மாசம் இதோடைய ஸ்கீம் பீரியடு. இதுல 6 மாசத்துக்கு முன்னாடியே வந்து எனக்கு நகை வாங்கணும், ஏதாவது ஒரு கண்டிப்பா எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணோம்னாக்கா, நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோமோ, அதில அமௌண்ட்டா தான் கால்குலேட் பண்ணி குடுப்பாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில, நமக்கு வந்து நம்ம கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு தான் வந்து தங்கம் வாங்க முடியும். அதுலயுமே வந்து அந்த செய்கூலி சேதாரம்லாம் போட்டு தான் குடுப்பாங்க. ஏன்னா, நம்ம வந்து மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடியே வாங்குறோம் இல்லையா? அதனால அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து எக்காரணத்த முன்னிட்டு நம்ம வந்து நான் வந்து கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாண்ட குடுத்துட்டு, "எனக்கு பணமா குடுங்க" அப்படின்னு சொன்னோம்னா, கண்டிப்பா குடுக்க மாட்டோம் அப்படின்றத வந்து அ க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து அந்த கட்டின அன்னைக்கு வந்து நமக்கு என்ன அளவுல தங்கம் சேர்ந்திருக்கோ, அதுக்கு மட்டும் தான் செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாம வாங்க முடியும். இப்ப நம்ம வந்து ஒரு 10 கிராம் சேர்ந்திருக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். நம்ம ஒரு 11 கிராம் நகை எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த 10 கிராமுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் கிடையாது. மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 1 கிராமுக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் போடுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதோட வந்து கல்கிரயம், ஹால்மார்க் சார்ஜ் எல்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கல்கிரயம்னாக்க, நம்ம வந்து கல்லு வச்ச நகை எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல, அந்த கல்லுக்கான அமௌண்ட் வந்து நம்ம தான் குடுக்கணும். அதே மாரி ஹால்மார்க் சீலுக்கான அந்த அமௌண்ட்டும் வந்து நம்ம தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு நம்ம எடுத்த நகை வந்து பிடிக்கல. இப்ப வந்து நம்ம பொண்ணுக்கோ, இல்ல பையனுக்கோ ஏதோ ஒண்ணு வாங்குறோம்னு வச்சுப்போம். நம்ம போய் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துருவோம். ஆனா வீட்ல வந்து காட்டுன விட்டா அவங்க வந்து இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வந்து நமக்கு பிடிக்காம இருந்தது அப்படின்னாக்கா, பயன்படுத்தாம அந்த நகைய வந்து யூஸ் பண்ணாம, ஒரு 3 நாட்களுக்குள்ள நம்ம வந்து வேற நகையா சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இதுல இருக்கு. இப்ப எந்தெந்த கால அளவுகள்ல என்னென்ன பெனிஃபிட் இதுல வந்து கிடைக்குது அப்படின்றத வந்து இப்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். இப்ப என்னென்ன மாசத்துல நம்ம வந்து நகை எடுத்தா என்னென்ன பெனிஃபிட் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத வந்து அதுல குடுத்துருக்குறாங்க. அத வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாரி 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்தோம்னா, நமக்கு வந்து அமௌண்ட்டா தான் கால்குலேட் பண்ணுவாங்க. செய்கூலி சேதாரம்லாம் வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப வந்து 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம வந்து 6 மாசம் முடிஞ்சு நகை எடுக்கிறோம். 180 நாட்களுக்கு அப்புறமேட்டுக்கு போயிட்டு நகை எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல 6% வரைக்கும் நம்ம வந்து தங்கத்துக்கு அந்த தங்க நகைக்கு வந்து செய்கூலி சேதாரம்லாம் இல்லாம எடுத்துக்கலாம். இப்ப ஒரு நகை வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா, அது ஒரு 8% செய்கூலி சேதாரம் அப்படின்னு வச்சுப்போம். 6%க்கு வந்து அவங்க வந்து கழிச்சுப்பாங்க. மிச்சம் 2% அந்த செய்கூலி சேதாரம் வந்து நம்ம குடுக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி நம்ம தான் கட்டுறது மாரி இருக்கும். ஏன்னா மெச்சூரிட்டி பீரியடுக்கு முன்னாடியே எடுக்கிறதுனால ஜிஎஸ்டி வந்து நம்ம தான் குடுக்குற மாரி இருக்கும். இப்ப 7வது மாசம் முடிஞ்சு நம்ம போய் எடுக்கிறோம். அதாவது 210 நாட்களுக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படின்றப்போ 7% வந்து செய்கூலி சேதாரம் இல்லாத நகை வந்து எடுத்துக்கலாம். இல்லாம எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன கால்குலேஷன் தான். ஒருவேளை 10% வந்து அதுக்கு செய்கூலி சேதாரம்னா 7% வரைக்கும் நம்ம குடுக்க தேவையில்ல. மிச்சம் 3% வந்து நம்ம குடுக்குறது மாதிரி இருக்கும். இதுக்குமே வந்து ஜிஎஸ்டி நம்ம தான் குடுத்தாகணும். அதே மாதிரி 8வது மாசம் முடிஞ்சு 240 நாட்களுக்கு அப்புறமேட்டு போயிட்டு நம்ம நகை எடுக்கிறோம் அப்படின்னாக்க 8% வரைக்கும் நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாத நகை வந்து எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி நம்ம தான் குடுக்கணும். இதுவே வந்து 9 மாசத்துக்கு அடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம போய் நகை வாங்குறோம். 270 நாட்களுக்கு அப்புறம் நம்ம வந்து நகை எடுக்கிறோம் அப்படின்னா, 9% வரைக்கும் நமக்கு வந்து செய்கூலி சேதாரம் இல்லாம எடுக்கலாம். ஜிஎஸ்டி கண்டிப்பா கட்டணும். அத அடுத்து 10 மாசம் முடிஞ்சு நம்ம போய் நகை எடுக்கிறோம். அதாவது 300 நாட்களுக்கு அப்புறமேட்டு போயிட்டு நகை எடுக்கிறோம் அப்படின்னா, 10% வரைக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது. ஜிஎஸ்டி நம்ம தான் குடுக்கணும். அதுக்கடுத்து 11வது மாசம் 11 மாசம் முடிஞ்சு நம்ம போய் நகை எடுக்கிறோம் அப்படின்னா 330 நாட்கள் அவங்க சொன்ன அந்த மெச்சூரிட்டி பீரியட் வந்து இந்த கால அளவுகள் தான். அப்போ வந்து நகை எடுக்கிறோம்னா 18% வரைக்கும் உள்ள நகை வந்து நம்மளால வாங்கிக்க முடியும். 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் உள்ள நகை வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு மேல போகுது 18%க்கு மேல போகுதுன்னா அது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுக்கறது மாதிரி இருக்கும். ஜிஎஸ்டி வந்து கிடையாது. அது வந்து அந்த கம்பெனியே ஏத்துக்கும் அப்படின்னு
அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கடைக்காரங்களே ஏற்றுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 11 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து தங்கம் வேணாம், நான் வந்து வெள்ளி எடுத்துக்கிறேன், இல்லை வந்துட்டு வெள்ளி ஆபரணங்கள், வெள்ளி பொருட்கள், வைரம், பிளாட்டினம் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா, அதுக்கு வந்துட்டு நம்ம கட்டியிருக்கக்கூடிய அமௌண்ட்டாக தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம வந்து வெள்ளி, வைரம் இந்த மாதிரி எடுக்கிறதுனால அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணிட்டு நமக்கு வந்து அதுக்கு ஏற்றது மாதிரியான நகைகள் வந்து வாங்கிக்கலாம். ஜிஎஸ்டி வந்து கட்ட தேவையில்லை. அதாவது 1,00,000 சேர்த்துருக்கோம் அப்படின்னா 1,00,000க்கு வந்து நம்ம நகை எடுக்கிறோம்னா ஜிஎஸ்டி கட்ட தேவையில்லை. இப்போ 1,10,10,000, 1,05,000 அப்படி எடுக்கிறோம்னா அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய 5,000, 10,000த்துக்கு வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஸ்கீம். ஏன்னா செய்கூலி சேதாரம் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு நகைக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு பவுன் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டோம்னாவே அதுக்கு வந்து 20, 25,000 கிட்ட செய்கூலி சேதாரம், அதுக்கடுத்து வந்து ஜிஎஸ்டி இது மாதிரிலாம் கொடுக்கறது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாம எடுக்கிறோம் அப்படின்றது வந்து உண்மையாவே நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டானது. இது கூடவே வந்து இதே மாதிரி செய்கூலி சேதாரம்லாம் இல்லாத ஒரு சிட்டு ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னாக்க தங்க நகையில வரவு வைக்கக்கூடியது, அதாவது அட்சய சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தின டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். பார்க்காதவங்க வந்து பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து பெண் குழந்தை இருக்கு, ஆண் குழந்தை இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து தங்கத்துல கொஞ்சமாவது வந்து இன்வெஸ்ட் பண்ணினோம் தான் நமக்கு வந்து ஃபியூச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பயம் இல்லாமல் இருக்கும் நமக்கு. ஏன்னா தங்கத்துடைய விலை அந்த அளவுக்கு அதிகரிச்சிட்டு இருக்கு அப்படின்றப்போ நம்ம வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த மாதிரி தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி மங்களன் மங்கள்ல உள்ள நகை கலெக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். ரொம்ப கம்மி கிராமுக்கு ஒரு 6 கிராம் 5 கிராமுக்கெல்லாம் வந்து நமக்கு வளையல் கிடைக்குது, சிங்கிள் பேங்க்லாம் கிடைக்குதுன்றதெல்லாம் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரிலாம் எங்கள் ஊரில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு பணம் சேமித்து வச்சு வாங்குறோம் அப்படின்றப்போ செய்கூலி சேதாரம் வந்து வேஸ்ட் ஆகும். அதுவே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்லேயோ இல்லை சிட்டு ஸ்கீம்லேயோ ஜாயின் பண்ணி வச்சு எடுக்கிறோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த கடைன்ட்டு இல்லை, மங்கள்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு எங்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் என்ன ஷாப் வந்து இருக்கும், அதில் வந்து நல்ல ஒரு தரமான நகை கொடுக்குறாங்க அப்படின்றப்போ அதில் உள்ள சிட்டு ஸ்கீமில் சேர்ந்து கண்டிப்பாக கொஞ்சமாவது நகை வந்து வாங்குறதுக்கு பாருங்கள். அது வந்து ரொம்பவே நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.